அப்படியா? நிறைய சம்பாதிச்சிருக்கியே. ஆமா, இன்னைக்கு நல்லா வரும்படி. இந்தா, இது வீட்டு செலவுக்கு, இதுவும் ஸ்கூல் ஃபீஸுக்கு, குதிரைக்கு தீனிக்கு. இந்த இது உன் இஷ்டப்படி செலவு. தங்கச்சி தங்கச்சி, எனக்கு இந்தாண்ணா 50 காசு. 50 காசா? 1 ரூபாயாவது கொடு தங்கச்சி. எதுக்கு? நீ காபி டீ குடிக்கிறது இல்ல, உனக்கு பீடி பிடிக்கவும் தெரியாது, வெத்தலை பாக்கு கூட போடுறது இல்ல, தர்மம் பண்றதுக்கு 50 காசு போதாது? அதுக்குல தங்கச்சி, வருமானம் நிறைய வந்திருக்கே அப்படின்னு சொன்னேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா வேண்டாம். ஏன் இப்படி மோத சொல்லிக்கிற? சாப்பிடலையா? இல்லண்ணா. ஏன்? உனக்காக தானே. எனக்காகவா? எனக்காக சாப்பிடறா? இதுக்காக கஷ்டப்படுறேனா? மாடு மாடு உழைச்சேன். நீ படிக்க பொண்ணு படிக்க என்ன ஆகுது? போச்சு. இந்த வீட்டுல நான் சொன்னா கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. என்ன சத்தம்? ஆமா, தங்கச்சி இன்னும் சாப்பிடுங்க. அண்ணன் வரட்டுமேனு காத்துட்டு இருந்த மாமா. அத சொல்லு. இது குடும்பம். கேட்டியாடி? அண்ணனுக்கா தங்கச்சி சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்கு. புருஷனுக்கா ஒரு நாளாவது நீ காத்துக்கிட்டு இருந்தியா? தம்பி, எங்க வீட்டுல சமையல் ஆக வேண்டியது சூடா ஒரு வெட்டு. வந்த விஷயத்தை மறந்துட்டு எங்கதையவே பேசிக்கிட்டு இருக்கீங்களே. தம்பி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தோம். நம்ம தங்கத்துக்கு பக்கத்து ஊர்ல ஒரு நல்ல மாப்பிள்ளை பாத்திருக்கோம். ஆமா தம்பி. அது சரி, தங்கச்சி இன்னும் மேல படிக்கணுமே. அதுதான் 10வது வரைக்கும் படிச்சிருக்க. போறாத போதுமா? நாளைக்கு ஒரு டாக்டர், கலெக்டர், வக்கீல் அப்படின்னு பொண்ணு பார்க்க வந்தா என் தங்கச்சி காலேஜ்ல படிச்சிருக்கணுமே. எங்க உன் பாசத்துக்கு அளவே கிடையாதுப்பா. ஆனா ஆசைக்கு ஒரு அளவு வேணும்ப்பா. புரியுது மாமா. ஒரு வண்டிக்காரனுக்கு இந்த ஆசை அதிகம்னு சொல்றீங்க. ஏமா ராத்திரி பகலா நான் மாடு மாதிரி உழைக்கிறேனே, எதுக்காக? என் தங்கச்சி நல்லா படிக்கணுங்கிறதுக்காக, பெரிய வாழ்க்கை பண்ணுங்கிறதுக்காக, ஆனந்தமா வாழறதை நான் பார்த்து பார்த்து பூரித்து போவேன். இதான் மாமா என் லட்சியம். நீ சாப்பிடு சாப்பிடு. புல்லு வேணுமா? இவர் புல்லு வாங்க வந்திருக்காரு. பள்ளி இருக்கிற புல்லு தாண்டி இவருக்கு ருசியா இருக்கும். ஏண்டி, புல்ல இவரோட குதிரை திங்குதா இல்ல இவரே திங்குறாரா? சுருன்னு கோவம் வருதே. நான் தான் கேக்குறேன், புல்லு வாங்க வரியா இல்ல வள்ளியை பார்க்க வரியா? பள்ளி கொண்டாட புல்லு வாங்க வர்றேன். பாத்தியாடி, நம்ம விக்கிற புல்லெல்லாம் கசக்குதாக்கும். ஏண்டி, நம்ம எல்லாம் ஒரே இடத்துல தானே புல்ல வெட்டுறோம். ஏண்டி, நீ என்ன மூக்கு மொழியுமா? செக்க செவேர்னு இருக்க, நான் கருப்பு தாண்டி. ஏன் இவ இல்ல செக்க செவேர்னு அழகா இவகிட்ட வாங்குறதானே? அது இல்லடி, வள்ளி புல்ல மட்டும் குடுக்கல, தன்னையும் சேர்த்து குடுத்துட்டாடி. இவரு காசை மட்டும் குடுக்கல, மனசைய சேர்த்து கொடுத்துட்டாரு. அது நிச்சயமா நடக்கிற ஆசை நாடகம். சும்மா பிச்சு முச்சாமா. ஆமா, உண்மையை சொல்லு. வள்ளிங்க பாத்தியா பாத்தியா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டிய. ஐயோ பாவம், தவியா தவிக்கிறாரடி. ஆமா, உனக்கு தான் தெரியுமே. சொல்லேண்டி வள்ளி. ஐயோ ஆசைய பாரு, அருவிக்கரையில ஐயாவுக்காக காத்துட்டு இருக்க. மாமா மாமா. ஆமா, அழகா தண்ணியிலேயே பாத்துட்டு இருந்தா என் குதிரைக்கு பசிக்காதா? ஏன் மாமா, நீ பார்க்க வேண்டிய அழக தண்ணி பாத்துட்டேன்னு டல் ஆயிட்ட போல இருக்கு. புள்ள அழகு ஒரு புள்ளையே பெற்றா தெரியும், ஔவையார் மாதிரி ஆயிடுவேன். போ மாமா, கடைசியா சொல்றேன் கேட்டுக்க, நான் புள்ளைய பெத்துக்க மாட்டேன். கல்யாணம் ஆயிட்டா என்ன பண்ணுவேன்? அப்பவும் தான். என்ன அது உங்களையா இருக்கு? அங்க போ மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க எல்லாம் யாரு? நான் ரொட்டி கடை, நான் டீ கடை, நான் பீடா கடை. காலங்கார்த்தால எங்க வந்தீங்க? எல்லாம் உன் அண்ணனுடைய தரிசனத்துக்காகத்தான். உன் அண்ணன் எங்களுக்கு ஏராளமா பாக்கி தரணும். கடனை கேட்டா புது புது கடையா மாத்திக்கிட்டு இருக்கான்.
இன்னைக்கு எப்படியாவது கையுமையுமா பிடிக்கிறதுக்காக காலங்காத்தாலே வந்து காத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா எழுப்புமா. அண்ணே அண்ணே கேட்டு அண்ணே. யாரு சொல்றீங்களா? உலகத்துல எவையா கடன் வாங்கல? கடன் வாங்கினாதான் பெரிய மனுஷன். 5 ரூபாய் கடன் வாங்குறவன் இல்லாதவன், 50,000 ரூபாய் கடன் வாங்குறவன் வியாபாரி. பேசுறான் பேச்சு. நாகப்பா கொடுத்த கடனை கேட்டா விளக்கமா சொல்றேன். நீ ரொட்டி ஒர பிஸ்கட் மாதிரி வார்த்தையை உதுக்காத. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள என் தலையை அடகு வச்சாவது உன் கடனை தீக்கிறேன். இவர் தலை பெரிய தங்க கட்டி. இதுக்கு எவையா பணம் கொடுப்பான்? மண்ணா கட்டி. நாகப்பா நீ சொன்னபடி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள பூரா பணம் வந்து சேரல, நாளைக்கு தெருவுல உன் காரு ஓடாது. ஆமா ஆளு மேலேயே ஓட்டுறா. மரியாதை கட்ட பசங்க தூக்கத்துல எழுப்பி கடன் கேட்கறாங்க. சீ. ஐயோ அண்ணன், தங்கத்தை கல்யாணம் பண்ணி வை ஏன் உயிரை வாங்குற? ராத்திரி பூரா ஊர் சுத்திட்டு இப்படி வந்து தூங்குற. நீ வேணா பாரு, ஒரு நாள் அந்த தர்மராஜ் ஐயாவே டிரைவர் வேலையில இருந்து உன்னை அடிச்சு விரட்ட போற. அப்புறம் தங்கமும் கிடையாது, கல்யாணமும் கிடையாது. காலகாலத்துல எழுந்து ஒழுங்கா வேலையை பாருண்ண. கொரட்ட வேறையா? இரு இரு. மாமா 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 என்னடா பலூன் வாங்க காசு கொடு மாமா. ஏண்டா பலூன் வாங்குற வயசா இது? ஏண்டா இப்படி பணத்தை பாழாக்க? தினம் இந்த போட்டோவுக்கு மாலை வாங்கி போடுறிய, அதுல மட்டும் பணம் பாழாகலையா? நீயும் இவரு ஒண்ணா? டே பூச்சி, இன்னைக்கு நான் இந்த நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு இவர் தாண்டா காரணம். நினைச்சேன் ஒன்னாலேயே எப்படி தனியா நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஏலே மாமா அவர் செத்தப்புறம் நீ மாலை போடுறிய, அதே மாதிரி நீ செத்தப்புறம் நான் உனக்கு மாலை போடட்டுமா? ஐயோ 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 என்ன சாகா சொல்ற? ஒண்ணு இல்லப்பா, பலூன் வாங்கறதுக்கு காசு கேட்டேன்பா. இது இல்ல போட்டு நல்லா அடிச்சு விட்டுருச்சு. ஏத்தா இந்த பூச்சி யாருங்கிற மறந்துட்டீங்களா? அடாடாடாடாடா, மறக்க முடியுமா? இந்த குடிகாரன் பெத்த பைத்தியக்காரனாச்சே. ஆனாலும் உங்க சொந்த தங்கச்சி வயித்துல பிறந்திருக்கிற ஒரே குழந்தையாச்சே. உங்க வருங்கால மாப்பிள்ளையாத்தான். இவன் மேல நீங்க காட்டுற அன்புதான் செத்து போன உங்க தங்கச்சிக்கு நீங்க செய்யற மரியாதை. என்ன அக்கறை, என்ன அக்கறை? என் தங்கச்சி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவட கொத்தி தின்ன. இப்ப என்கிட்ட அன்புக்கு இலக்கணம் சொல்ற மாப்பிள்ள. பழத்தை நினைச்சு பாரு. பூச்சி நீ கொஞ்சம் போ. அத்தான் பழச நினைச்சு பார்த்தா பல பேரு காபத்து. ஏன் அத்தா இது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலையா? சரிதான், நிறுத்து. பணம் மாமூல் நாயகம், இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இருக்கு. இரும்பு பட்டு சாவிய எங்கிட்டயே கொடுத்துட்டா. முடியாது, இனிமே உனக்கு பணம் தர முடியாது. தர்மராஜ் என்ன சொன்னேன்? பணம் தர முடியாதா? எங்க அந்த பணத்தை பார்த்து சொல்லு. நீ இன்னைக்கு உலகத்துக்கு முன்னாடி கருணை கடல், கடவுளின் அவதாரம். ஆனா நான் நினைச்சா உன்னை பார்த்து உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? தர்மராஜ் ஒரு அவமான சின்னம். நாயகம், பணம் இரு. டேய் யார் தாங்க? நான் என் பாரத்தையே சுமக்க முடியாம தவிக்கிறேன். இதுகளை வர தூக்கணுமா? இந்த வீட்டுல திங்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு. அதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வாங்குறவங்களுக்கு ரோஷம் இல்ல, குடுக்கறவங்களுக்கும் புத்தி இல்ல. இந்தாமா, இது ஒண்ணு பிச்சை காசு இல்ல. உன் புருஷன் இருக்கிறாரு, அந்த உத்தமனுடைய உயிருக்கு விலை. ஆமா, நான் தான் கேக்குறேன். அப்பனும் மகனும் வருஷ கணக்கா தண்டசோறு கொட்டிக்கிறாங்க. அது போறாதுன்னு அவன் கேக்குற போதெல்லாம் பணத்தை அள்ளி அள்ளி குடுக்குறீங்களே. ஏன் அவனை கண்டு ஏன் இப்படி பயப்படுறீங்க? பயப்படல பேபி, தங்கச்சி புருஷன் ஏதோ பணம் கேக்குறாரு. ஆமா, ஒவ்வொரு தடையும் இப்படியே சொல்லிட்டு இருங்க. தங்கா, இன்னைக்கு தான் நீ முத காலேஜுக்கு போற. சாமி கூட்டு புறப்படுமா? சரி மாமா. தங்கச்சி, தங்கச்சி என்னம்மா இது? ஏன் காதல் வந்து கும்பிட்டு? எனக்கு அம்மா அப்பா கடவுள் எல்லாமே நீ தானே அண்ணே. தங்கச்சி நல்ல நேரத்துல ஏமா? வாமா வாமா வாமாமா வரமா வாமா. என்னம்மா தங்கம், காலேஜுக்கு புறப்பட்டுட்டியாமே? ஆமா, மகராசியா போயிட்டு வாம்மா. இனிமே என்ன பார்த்து மழைக்காவது பள்ளிக்கூடத்தை ஒதுங்கிருக்கியா அப்படின்னு யாரும் கேட்க முடியாது.
தினமும் தங்கச்சிக்காக கல்லூரிக்கு போயிட்டு வந்துருக்கேன். அண்ணா உனக்கு இருக்கிற அறிவுக்கு காலேஜ் தேவையே இல்லை அண்ணா. அப்படி சொல்ல தங்கச்சி, ஆண்டவன் கோயில சிலையாகவும் கல்லூரில புத்தகமாகவும் இருக்கான் தெரியுமா? தங்கம் இருமா. வள்ளி என்னது? என்ன மாமானே தங்கம் முதல்ல காலேஜுக்கு போகுது, திருஷ்டி கழிக்க வேண்டாமா? நீ நில்லுமா. நல்லா நல்லா சுத்து. இந்த பாருமா, காலேஜுக்கு போய் ஸ்ட்ரைக்கு எல்லாம் பண்ணாம ஒழுங்கா படிச்சு ஃபர்ஸ்ட்ல வரணும். தங்கச்சி நேரமாச்சு வா. தம்பி நானும் சார வழி அப்படியே ஸ்டேஷன்ல இறங்கிக்கிறேன். ஏறிங்க வள்ளி, வா. இப்படி ஐயா காலேஜுக்கு போறாரு, இனிமே மரியாதையா பேசணும். என்னமோ நீயே காலேஜ்ல படிச்சு பெரிய கலெக்டர் ஆக போற மாதிரி. போமாமா. வள்ளி என்னம்மா கலெக்டர் கிண்டல் பண்ற? கால நேரம் சரியா இருந்தா ரெங்கம் கூட இந்நேரம் கலெக்டரா வந்திருப்பாம்மா. கலெக்டரா வந்திருப்பாரா? என்னம்மா சொல்றீங்க? அவன் ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தது. அவங்க அப்பா வேலைப்பேன் ஒரு மில்லுல மேனேஜரா இருந்தாரு. மேனேஜரா இருந்தாரா? யாரு? யார பத்தி பேசுறீங்க? நம்ம ரெங்கனுடைய அப்பாவை பத்தி தான் சொல்றேன். பாவம், அவருடைய கெட்ட காலம் பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த மில் முதலாளி கருணாகரனையே கொலை செஞ்சுட்டாரு. கொலையா? ரங்கனுடைய அப்பா கொலைகாரனா? ஆமா, பணம் பாவம் செஞ்சுட்டு. இல்லன்னா வேலப்ப மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் செய்ய மனசு வருமா? கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை. என்னங்க? ஐயோ என்னங்க இது? ஒண்ணு இல்ல கணக்கு பிள்ளை, வேணா வேணான்னு சொல்லி கேட்காம முதலாளி கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு. ஐயோ எவ்வளவு குடிச்சாலும் முதலாளியா நிதானமா இருப்பாங்களே. அட சரிதாயா, இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா போச்சு. அதுக்கு என்ன இப்பா? கணக்கு பிள்ளை தூங்குறா, எல்லாம் சரியா போயிடும். நீங்க உங்க வண்டியில இவர் ஏத்திட்டு போய் இவர் வீட்டுல விட்டு வந்துருங்களேன். வாங்க, மெதுவா வாங்க, மெதுவா வாங்க. முடியாக ஏன் முன்னாடி போடா. கணக்கு பிள்ளையா, இந்தாங்க பெட்டி. இதுல நிறைய பணம் இருக்குது. ஜாக்கிரதை எஜமானி மாட்டு கொடுத்துருங்க. சரிங்க, முன்னாடி போய் இருக்கீங்க. போங்க. தண்ணி நெஞ்சு எரியுது. வண்டியை நிறுத்துப்பா. ஐயோ நெஞ்சு எரியுது. தண்ணி தண்ணி. ஐயோ என்னமோ செய்யுது. ஐயோ ஐயோ என்னால பொறுக்க முடியலையே. மிஸ்டர் வேலப்பன், உங்க வீட்டை சோதனை போட வந்திருக்கோம். ஏக்கா ஏன்? மில் முதலாளி கருணாகரனுடைய பேரத்தை பரிசோதனை செஞ்சதுல அவருக்கு விஷம் கொடுத்திருக்காங்க தெரியுது. என்னது விஷமா? ஐயோ, அது மட்டும் இல்ல, அவரோட பெட்டியில் இருந்த பணத்தையும் காணும். என்னது பணத்தை காணுமா? நான் தான் சார் பெட்டி அம்மா கிட்ட கொடுத்தேன். சார், இந்த பணம் அந்த பீரோல இருந்தது சார். சார், இந்த பணம் எப்படி என் வீட்டுல வந்து எனக்கு தெரியாது சார். என் குழந்தைங்க மேல சத்தியமா சொல்றேன், எனக்கு எதுவுமே தெரியாது சார். அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லிக்கலாம். அந்த கொலை சம்பந்தமா இப்ப நான் உங்களை கைது செய்யறேன். என்ன கைதியா? மங்களம், நீங்க தான் கொஞ்சம் பாத்துக்கணும்பா. ஐயா, நான் கொலை செய்யல, கொலை செய்யல ஐயா. நம்புங்க, என்ன நம்புங்க ஐயா. நான் நிரபராதி, நிரபராதியா, நான் நிரபராதி. வேலப்ப எவ்வளவோ கதறினாரு. ஆனா கருணாகரரை கொன்னது வேலப்பந்தான்னு சர்க்கார் வக்கீல் வாதாடினாரு. வண்டிக்காரன் சாட்சியம், வீட்டுல கிடைச்ச பணம், சோடா கடைக்காரன் சாட்சியம், இதையெல்லாம் வச்சு வேலப்பந்தான் கொலகாரன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே இபிகோ 302வது செக்ஷன் படி வேலப்பனுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கிறேன். ஐயோ ஆண்டவரே! அம்மா! ரங்கா! ரங்கா! இனிமே நீ சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போற? ஒண்ணு செய்ய, இந்த குதிரை வண்டியை வாடகைக்கு விட்டா தினம் 2 ரூபாய் கிடைக்கும். சரியா? வேணாம் மாமா, வண்டியை நானே ஓட்டினா 7-8 ரூபாவது கிடைக்கும் மாமா. இந்த வயசுல உனக்கேப்பா அந்த வேலை? நீ படிக்க வேணாமா? வேணாம் மாமா, இனிமே நான் சம்பாதிச்சு என் தங்கச்சியை நல்லா படிக்க வைக்க போறேன். என் தங்கம் நல்லா படிப்பேன் இல்ல? ஓ, நல்லா படிப்பேன். வா, உன்னை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு போறேன்.
ஏப்பா ரங்கா, வண்டி சக்கர உயரம் கூட இல்லையே, எப்படி இந்த வண்டியை ஓட்ட போற? ஏமாமா, யானை ஓட்டுறவன் யானை மாதிரி பெருசாவா இருக்கான், அதே மாதிரி ரயில் வண்டி ஓட்டுறவன் ரயில் மாதிரி நீளமாவும் இருக்கான். பயப்படாதீங்க மாமா, நான் சமாளிச்சுக்கிறேன். ரங்கா, ஏய். ஏய் ரங்கா, நீ உண்மையிலேயே ஒரு தனித்திறமை தான்டா. இந்த குதிரை வண்டிய வச்சு தங்கச்சிய காலேஜ் வரை படிக்க வச்சுட்டான் ரெங்க. இதெல்லாம் அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்கிட்ட கூட சொல்லவே இல்லை தங்கச்சி. ஆமா, என்கிட்டயே சொல்லல, உன்கிட்ட சொல்லுவாங்க. மூஞ்ச பாரு. ரெங்க ரொம்ப ரோஷக்காரன். அப்பா பத்தி யாராவது பேசினா அவன் முகமே வாடி போயிடும். அவங்க அப்பா இன்னும் ஜெயில தான் இருக்காரா? யாருக்கு தெரியும் எங்க இருக்காரோ, என்ன செய்யறாரோ. விழாலாம் முடிஞ்சுதா? போட்டு ஜெயிச்சியா? என்ன இது? என்ன கட்டு? ஒண்ணும் இல்லண்ணே, கீழே விழுந்துட்டேன். விழுந்துட்டியா? ஏன் விழுந்தமா? எப்படி விழுந்த? யார் காரணது? அண்ணே அண்ணே, சொல்றது கேளுண்ணே. என்ன? காலேஜ்ல விழா. விழாவியா? விழுந்தியா? மாமா மாமா, என்னப்பா? என்ன என்ன விஷயம்? என்ன காலேஜ்ல? காலேஜா? மெதுவா சொல்லு, நான் என்னமோன்னு ஓடியாங்க. என்ன காலேஜ் மெதுவு? காலேஜ் பாத்தீங்களா? காலேஜுக்கு போறது கட்டு போடுறா, பட்டம் வாங்கலாம். சின்ன காயம் தான் மாமா, டாக்டர் கூட அப்படிதான் சொன்னாரு. சொன்னேன் டாக்டர், அவனுக்கு என்ன தெரியும்? அவன் அண்ணனா, எனக்கு என்ன தெரியும்? இத போய் சின்ன காயம் தான். மாமா, நான் முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா? காலேஜ் கிடையாது. அண்ணா அண்ணா அண்ணா, என் படிப்பு என்ன? என்ன ஆகும் தெரியும்? மாமா மாமா, நீங்களா அதை சொல்லுங்களேன். முடியாது. மாமா முன்னாங்க ஒரு சின்ன காயத்துக்காக படிப்பை நிறுத்திடுறதா? ஏமாமா, இது சின்ன காயமா? நேத்து நீ கூட தான் வண்டி நின்று கீழே விழுந்தேன். மாமா மாமா, என்னாச்சு மாமா? நான் பேசலப்பா, மூச்சு விடுற கையை எடு. சொல்லுங்க. எங்க நீ படிக்கணுங்கிறதுக்காக உங்க ஒண்ணே ராப்பகலா வண்டி ஓட்டி தூக்க கலக்கத்துல கீழே விழுந்து காலை உடைச்சுக்கிட்டாப்பா. பாரு நீ. ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்ல? மாமா, நான் ஒரு முடிவு வந்துட்டேன். என்னம்மா? இனிமே நான் காலேஜ் போக மாட்டேன். முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது. நான் சொன்னா கேளுங்க மாமா, நீங்க சொல்லுங்க மாமா. கரெக்ட். என்ன கரெக்ட்? தங்கம் சொல்றது கரெக்ட். மண்ணா கட்டி. இத பாரு, இனிமே தூங்காம கொள்ளாம ராத்திரி பகல வண்டி ஓட்டி அடிபட்டுக்கிட்டு வரது இல்லன்னு சொன்னாதான் நான் காலேஜ் போவேன். ஐயோ, வண்டி ஓட்டலன்னா சாப்பாட்டுக்கு காலேஜ். இது நடக்காது, இது நடக்காது. தங்கச்சி தங்கச்சி, என்ன? சரி சரி. எப்படி? நான் சொல்லபடி கேக்குறியா? கேக்குறேன். எப்படி? வண்டி ஓட்டி அடிபடாம வந்துடுறேன். என்ன ஏமாத்த பார்த்த? காலேஜ். பட்டம் என் தங்கச்சி உங்ககிட்ட போய் சொல்லுனா என்ன மாமா? தங்கம் சொல்றது கரெக்ட். 19 19 20. என்னடா இது? கரெக்டா எண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் 20 சப்பாத்தி, 30 தோசை, 1 லிட்டர் சாம்பார், 1 கிலோ சட்னி உள்ள போயிருக்கு. டேய், உன்னை யாரா என்ன சொன்னது? நான் திங்கிறத வச்சு கண்ணு வைக்கிறியா? கைய வைக்க முடியல, கண்ணு வைக்கிறேன். எண்ணமில்ல, தின்னு தின்னுதான் இப்படி ஆயிருக்கு. இது முடிஞ்சா 21. என்ன இங்க கலாட்டா? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வாங்க டாக்டர். டாக்டர், என்ன இதெல்லாம்? கடை, பலகார கடை. 2 இட்லி 2 பூரி பார்சல் கட்டிட்டு வா. ஏமா, இந்த டிஃபன் எல்லாம் நீங்க சாப்பிட வச்சிருக்கு?
சாப்பாட்டை நிறுத்திட்டு டிஃபன் சாப்பிடணும்னு நீங்க தானே சொன்னீங்க. அளவை குறைக்கணுங்கிறதுக்காக அந்த ஐடியாவை சொன்னேன். அது இந்த அளவுல போய் நிக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நீங்க இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா நான் என்ன வைத்தியம் பார்த்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஐயா அப்பா அத்தை க்ளோஸ், ஐயா அத்தை க்ளோஸ், ஜாலி ஜாலி. சும்மா இருடா பூச்சி. பூச்சியா? வேறு அப்படியா? ஆமா, அவருக்கு ஏன் பூச்சின்னு பேர் வச்சீங்க? அதான் டாக்டர், எங்க அம்மாவுக்கு குழந்தையே பிறக்கல. எல்லாரும் பார்த்தாங்க, எங்க அம்மா வயத்துல ஒரு பூச்சியாவது புழுவாவது உண்டாகாதான்னு வேண்டிக்கிட்டாங்க. நான் பிறந்தேன், அதான் பூச்சின்னு பேர் வச்சுட்டாங்க. நல்ல வேளை புழுன்னு வைக்கலையே. ஐயா ஜோக், டாக்டர் ஜோக் அடிக்கிறேன். நான் வரேன் டாக்டர். நானும் வரேன் டாக்டர். நீங்க அத்தை கிட்ட ஜோக் அடிங்க. ஏன் டாக்டர், உங்களுக்கு என்ன வயசு? 26. கீதாவுக்கு 22. இருக்கும். கீதா சொல்லுவா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அவளுக்கு பசியே எடுக்கிறது இல்லையா. வயசுல ஏதாவது கோளாரோ? வயசு கோளாறு டாக்டர், வயசு கோளாறு. கீதா உங்களை தான் கட்டிக்குவேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கா. அப்படியா? ஆமாமா, உங்க அப்பா கூட நீங்க சின்ன வயசா இருக்கிற போது கீதா தான் உங்களுக்கு சம்சாரம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இருக்கலாம். ஆனா இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்ல. நான் வரேன். அத்தை அத்தை பாவம் அத்தை, டாக்டர் ஏதோ ஜோக் அடிச்சுட்டாரு போல் இருக்கு. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டேன்? எனக்கு நல்ல புருஷனா கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஓஹோ, நான் உனக்கு நல்ல புருஷன் இல்லையா? அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இல்ல தெரியும். சரி. ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட மாமா? எனக்கு அழகான ஒரு பொண்டாட்டி வேணும்னு வேண்டிக்கிட்டேன் சாமி கிட்ட. என்ன சொன்ன? நான் உனக்கு அழகா தெரியலையா? என்னை விட அழகா உனக்கு எவ கிடைப்பா? என்ன சண்டை வள்ளி? நான் அழகா இல்லைன்னு மாமா சொல்லுது. இது என்ன அநியாயம் பூசாரையா? அதாவது நான் நல்ல புருஷன் இல்லைன்னு வள்ளி சொல்றது. இது நியாயமா பூசாரியா? உங்களுக்கு என்ன ரங்கா, இத போல அழகான ஜோடி பொருத்தம் உலகத்திலேயே கிடையாது. உங்க சிரிப்பும் கவலை இல்லாத ஆட்ட பாட்டமும் கோடீஸ்வரனுக்கு கூட கிடைக்காது. உங்க 2 பேருக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும்னு முருகனை வேண்டிக்கங்க. பூசாரியா சொன்னபடி சீக்கிரம் வேண்டிக்க மாமா. நான் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? ஆமா, ஆனா நம்ம கல்யாணம் இல்ல, என் தங்கச்சி தங்கத்தோட கல்யாணம். ஆமா மாமா, அது நல்லதுதான். ஆனா நம்ம கல்யாணம்? தங்கச்சி கல்யாணம் வந்த மனுஷனாலே நம்ம கல்யாணம் தானே. அப்போ தங்கச்சிக்கு சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு இன்னொரு தடவை வேண்டிக்க. தங்கச்சி சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு. ஆமா சீக்கிரம். ஆமா. ரெண்டு பீச் பல்பா. தங்கம், இன்னைக்கு உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டு போலான்னு இருக்கு. எதுக்கு? எங்க அம்மா கிட்ட அறிமுகப்படுத்துறதுக்கா. ஏ தங்கம், உன்னுடைய அழகான முள்ளச்சிரிப்பை நான் வர்ணிச்சா மட்டும் போதுமா? நீ சிரிக்கும் போது உன் கண்ணத்துல குழி விழுகுதே, அதை நான் பாராட்டினா மட்டும் போதுமா? உன்னுடைய நல்ல குணத்தை, அருமையான பண்பாட்டை நான் புகழ்ந்தா மட்டும் போதுமா? தங்கம், இதையெல்லாம் எங்க அம்மாவே நேர்ல பார்த்துட்டா நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு ஆயிடும் இல்லையா? தங்கம், வேண்டாம், சாப்பிடுனா. கல்யாணம் ஆகிற வரைக்கும் நான் சொல்றதை கேளு. அதுக்கப்புறம் தான் வாழ்நாள் பூரா நீ சொல்ற மாதிரி நான் ஆட போறேன். சாப்பிடு. தங்க தங்க, முதல்ல வலது கால எடுத்து வச்சு வா. அம்மா அம்மா, தங்கம் தங்கம், நான் சொன்னேன்ல பொண்ணு இதான். ஏண்டா முரளி, இந்த பொண்ணை பத்தியா அவ்வளவு தூரம் சொன்ன?
பைத்தியக்காரா, ஏமா ஒரே வார்த்தையில மகாலட்சுமி மாதிரி இருப்பான்னு சொல்லிருக்கலாமே. அம்மா அம்மா வாங்க வாங்க இப்படி உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மா காலையில டானிக் சாப்பிட்டீங்களா? சொல்லு சொல்லு. மறக்காம தினம் டானிக் சாப்பிட்டாதானே உடம்பு தெம்பா இருக்கும். அம்மா இந்த பொண்ணு தங்கம்னு சொன்னேன்ல, இதோட அண்ணன் ஒரு தொழிலாளி. அம்மா தினம் பிஸ்கட் சாப்பிடுறீங்களா? சொல்லு. 4 பிஸ்கட்டாவது சாப்பிட்டாதானமா உடம்புக்கு நல்லது. அம்மா தொழிலாளின்னு சொன்னேன்ல, அதாம்மா வண்டி இல்ல வண்டி, குதிரை வண்டி. அம்மா தினம் தினம் ஆப்பிள் சாப்பிடுறீங்களா? சொல்லுப்பா. அம்மா குதிரை வண்டின்னு சொன்னேன்ல, அதாவது குதிரை வண்டி ஓட்டுறவர். ஆனா ஆளு அற்புதமான ஆள். இனிமே நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இவ வண்டிக்காரன் தங்கச்சின்னு சொல்ல வந்த, அவ்வளவுதானே. இதுக்கு ஏன்டா டானிக்கையும் பிஸ்கட்டையும் போட்டு எடுக்கிற? இத பாரு, இனிமே நீ வேண்டாம்னாலும் சரி, இவதான் என் மருமக. போதுமா? அம்மா அத்தே, அத்தே, தங்கம், அம்மோ, நீ இன்னும் டிக்கெட் வாங்கலையா? கிடைக்கலையே. இதோ பாரு. நீ இங்கே நின்னுகிட்டு வர. ஐயோ பாம்பு பாம்பு பாம்பு. வெள்ளி பாத்தியா டிக்கெட்டு? கொக்கோ ரங்கம்னா. போமாமா, ஆட்ட ஆரம்பிக்க போகுது. ஆமா வா வா. மாமா மாமா, படம் எப்படி இருந்துச்சு? ஆஹா ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஏமாமா, லவ் ஜீன் எப்படி? அதான் காதல் காட்சி. மாமா என்ன மாமா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சவுண்டே கொடுக்க மாட்டேங்கிறியே. சரி பாபா. எப்படியாவது உங்க அண்ணன் கிட்ட சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடு. பயமா இருக்கு, பாக்குறேன். இல்ல நானே வந்து கேட்கட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே கேக்குறேன். இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தேன்? வந்து வந்து ராத்திரி பகலா மாடா உழைச்சு நான் படிக்க அனுப்பினா குடும்பத்தோட மாற்றி அழைச்சிட்டு தங்கம், இனி நம்ம 2 பேரும் உயிரோடு இருக்கவே கூடாது. ஏய் நீயா ஒரு ஏமாளி பெண் மனத்தோட விளையாட முதல்ல உன்னை தோற்றுங்க. நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கல. எங்க கல்யாணத்துக்கு அனுமதி வாங்கதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். கல்யாணத்துக்கு அனுமதியா? ஆமாங்க, தங்க எனக்கு மனைவிங்கிறது நான் எப்பவும் செஞ்ச முடிவு. அந்த உரிமையோட தான் வெளியே அழைச்சிட்டு போனேன். உண்மையாவா? ஆமாண்ணே, இவர்தான் அன்னைக்கு என் காயத்துக்கு மருந்து போட்ட டாக்டர். என் தங்கச்சி கல்யாணத்துக்கு போறது ஒரு டாக்டரா? ஆமா, இன்னைக்கு அவங்க அம்மா கூட நீதான் என் மருமகன்னு என்ன கட்டி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படியா? நீ அவங்க அம்மா பாத்தியா? ஆமாண்ணே, எங்க கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாங்க. நீங்களும் சம்மதிச்சிருங்க. நாளைக்கே எங்க அம்மா அனுப்புறேன் முறைப்படி பெண்ணு கேட்கறதுக்கு. சரின்னு சொல்லுங்க. சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அம்மா